கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் அதுக்குள்ளே வந்துருச்சுங்க. இப்போ தான் வந்து நம்ம ரயில்வே ரெக்யர்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது பேங்க் எக்ஸாம்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஐபிபிஎஸ் பிஓ 2026 நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிடுச்சுங்க. அப்ளிகேஷன் ஜூலை 1 ஓப்பன் ஆயிடுச்சு. வேக்கன்சி எவ்வளோ தெரியுங்களா? 6715 வேக்கன்சிங்க. யாரெல்லாம் டிகிரி படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பேங்க்கில் ஆஃபீஸர் வேலைங்க. அது சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா? 85,000 வரைக்கும் இந்த சம்பளம் மாதத்துக்கே வந்துடுதுங்க. இதை எப்படி படிக்கிறது, என்ன செய்கிறது, கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், இப்போ உட்காந்து படித்தோம்னா பாஸ் ஆகிடுமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே யாராவது இன்னும் கிரேட் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஜஸ்ட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க. அப்போ தான் நியூ அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுடைய கமெண்ட்ஸு ரெகுலராக சென்ட் பண்ணிட்டு வாங்க. ஐபிபிஎஸ் பிஓடைய எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸஸ் வந்து ஜூலை 19 நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யாராவது வில்லிங் இருக்கீங்க அப்படின்னா 9442112979 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸு கேட்டுக்கலாம். வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாங்களா? ஸோ இது வந்து பிடிஎஃப் ஃபைலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அவங்களே வந்து டைரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.ibbs.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜூலை 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 21 வரைக்கும் தான் அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் ஆகிருக்கும். எக்ஸாம் டேட்டு மறந்துடாதீங்க. இதே வருஷத்தில் ஆகஸ்ட்டு 26 2026 ஆகஸ்ட்டில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். மெயின் எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் மந்த்தே செப்டம்பர் அண்ட் அக்டோபரில் வந்துடுங்க. 2026 அக்டோபரில் வந்துடும். ஜாப் கன்ஃபார்ம் ஆகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2027 உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் வந்து கொடுத்தா ரொம்ப குயிக்கான பீரியடில் கிடச்சிரும். அதனால் இப்போ உட்காந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் குவாலிஃபை ஆகலாம். சரி, என்னென்ன பேங்க்லாம் இந்த ஐபிபிஎஸ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் சிந்த் பேங்க், இந்த பேங்க் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. வேக்கன்சி இருக்கவங்க இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரி பாருங்கள், மேக்ஸிமம் 85,920 வந்து மந்த்லி சேலரி உங்களுக்கு பேக்கேஜ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா மஸ்ட் இருக்கணும். ஏஜ் பாருங்கள், மினிமம் 20 இயர்ஸ் டு மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கணும். ஸோ எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். சரிங்களா? பேக்வேர்ட்ஸ் அது ஓபிசி நான் கிரீமிலேயே இருந்தால் 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குதுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்டு போர்டு யூனிவர்சிட்டிலேருந்து நீங்கள் பர்சன்டேஜ் வந்து எடுத்திருந்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 60% அண்ட் எபோவ் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரியில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போடலாம். ஸோ அப்ளிகேஷன் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 850 ருபீஸ். சரிங்களா? இன்கேஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அப்படி மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருந்தீங்கன்னா 175 தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் இருக்கும். ஸோ 3 செக்ஷன்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி. இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஷின்ஸ், 30 மார்க்ஸ், 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கிராக் பண்ணி ஆகணும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 35 கொஷின்ஸ், 30 மார்க்ஸ். சரிங்களா? 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கிராக் பண்ணி ஆகணும். ரீசனிங் எபிலிட்டி 35 கொஷின்ஸ், 40 மார்க்ஸ், 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கிராக் பண்ணி ஆகணும். ஸோ ஒன்லி இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி மீடியமில் தான் இருக்கும், தமிழ் மீடியமில் இருக்காது. ஸோ ஐபிபிஎஸ் தமிழ் மீடியமில் இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அது கிளர்க்குக்கு மட்டும்தான், ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு கிடையாது.
சரி, மெயின் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா எப்படி செக்ஷன் ஒரு 4 ஆர் 5 செக்ஷன் இருக்குது. ஸோ ரீசனிங் 40 கொஸ்டின்ஸ் 60 மார்க்ஸ் 45 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கிராக் பண்ணணும். ஸோ ஜென்ரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், டிஜிட்டல் ஃபைனான்ஸில் அவேர்னஸில் வந்து 50 கொஸ்டின்ஸ் 60 மார்க்ஸ் 35 மினிட்ஸில் நீங்கள் கிராக் பண்ணணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டால் 40 கொஸ்டின்ஸ் 20 மார்க்ஸ் 35 மினிட்ஸ். டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரேட்டேஷன் 40 கொஸ்டின்ஸ் 60 மார்க்ஸ் 45 மினிட்ஸ். டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 160 மினிட்ஸ். செக்ஷன் வைஸ் கட் ஆஃப் எவ்ரி திங் இருக்குதுங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்கோரே எடுத்துக்குவாங்க, கட் ஆஃபும் கொடுப்பாங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டவங்க இருக்குது. அதில் வந்து ஒரு 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. 25 கொஷின்ஸ் இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும். 30 மினிட்ஸ்க்குள்ளே டிஸ்கிரிப்டிவ் தனியாக இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து www.ibbs.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இது ஒன்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்டு தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கட் ஆஃப் ஸ்கோர் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு எவ்ரி திங் வந்துடும். சரிங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்களா, அதுக்கு முன்னாடி அந்த 7,000 இல்லையா, எவ்வளோக்கு சொன்னோம்னா 6,715 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டிவ் வேக்கன்சிஸை வந்து எந்தெந்த பேங்க்கில் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துறாங்க. அதில் டாப் மோஸ்ட் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் 1,900 போஸ்ட் வந்து ஓப்பனில் இருக்குதுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது கனரா பேங்க்கு 1,500 போஸ்ட்டு. அப்படியே வரிசையாக ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பேங்க்கில் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூவாக அப்பியர் ஆகிறவங்களுக்கு தெரியும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், திருப்பூரில் தான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். இன்கேஸ் மெயின் எக்ஸாம் எழுதிங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், இது மட்டும் தான் மெயின் எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் திரும்ப ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ 6,715 வேக்கன்சிஸ். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி ஓப்பன். 1 ஜூலை 2026. லாஸ்ட் டேட் வந்து 21 ஜூலை 2026. சரிங்களா? ஸோ SC/ST உடைய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 175, ஜென்ரலுக்கு வந்து 850 அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம்ஸ், பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் அலாட்மெண்ட் தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு ஆவீங்க. சரிங்களா? சரி, இப்போ அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுவே வந்து ரீகேப் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கும் பொழுது கம்ப்ளீட்டாக இது எப்படி இருக்குது நாங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ கட் ஆஃப் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனால் தான் படிக்க முடியும். அதே மாதிரி எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஹையஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ல் 49.21 தாங்க. யாருக்கு அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சரிங்களா? அதே மாதிரி ஓபிசிக்கும் 49.21 தான் கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கும் 49. ஸோ 50 அண்ட் எபோவ் அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப்லேருந்து நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா அடுத்தது மெயின் எக்ஸாம்ஸுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 75, அதாவது 76னே வச்சுக்கோங்க. 76 அண்ட் எபோவ் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கான் ப்ரீவியஸாக, அதோடைய வெயிட்டேஜ் என்ன, டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரீசனிங்கில் பசில்ஸ் அண்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 2025 பார்த்திங்கன்னா 25 கொஷின். ஸோ மேக்ஸிமம் கொஷின் எடுத்துக்கலாம். 25 கொஷின், 23, 25. ஸோ ஆவரேஜாக பார்த்தோம்னா 20 to 25 கண்டிப்பாக ஒரு பசில்ஸ் அண்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா சிலோஜிசம்ஸ் 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்து ஆவரேஜாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன் ஈக்குவாலிட்டி ஸோ 3 to 4 கொஷின்ஸ் ஆவரேஜாக கேட்டுட்டு இருக்காங்க. கோடிங்கில் வந்து 0 to 5, அதாவது ஒரு 3 கொஷின்ஸ், 5 கொஷின்ஸ், 4 கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வேர்டு பேர் இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து லாஸ்ட் இயர் கேட்கல, பட் 2024ல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. மீனிங்ஃபுல் வேர்டில் வந்து லாஸ்ட் இயர் கேட்கல, ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க.
ஆட் ஒன் அவுட்டில் வந்து அதே மாதிரி ஒரு கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனில் 2 to 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷனில் 0 to 3 கொஷின்ஸ். ஆர்டர் அண்ட் ரேங்கிங் 1 to 3 கொஷின்ஸ். ஸோ இப்படி தான் இதோடைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ மிஸ்லியன்ஸில் ஜென்ரலாக எது வேணாலும் கேட்பாங்க. 1 to 4 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதான் வந்து ரீசனிங் எபிலிட்டியுடைய வெயிட்டேஜ். இதே மாதிரி ஆப்டிடியூடைய டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து 15 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. நம்பர் சீரீஸ் ஒரு 5 கொஷின், அப்ராக்சிமேஷனில் ஒரு 5 கொஷின்ஸ், அரித்மெட்டிக்கில் மேக்ஸில் வந்து ஒரு 11 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி Q1 Q2 சேர்த்து 3 கொஷின்ஸு, குவாட்ரிக் ஈக்குவேஷனில் 3 to 4 கொஷின்ஸ் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதே போல் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரீடிங் காம்பினேஷன்ஸ் 8 to 10 கொஷின்ஸ், எரர் டிடெக்ஷன் 3 to 5, மேட்ச் தி காலம் 1 to 3, பேரா ஜம்பிள் வந்து ஒரு 5 கொஷின்ஸ், ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 to 5 கொஷின்ஸ், வேர்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் 3 to 5 கொஷின்ஸ், ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் 1 to 4 கொஷின். அதே மாதிரி கிளாஸ் டெஸ்ட்டு வந்து அதிகமான வெயிட்டேஜ் பாருங்கள், 5 to 6 கொஷின்ஸ், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் 3 to 5 கொஷின்ஸ். அதே மாதிரி ஃப்ரேஸ் யூசேஜ் பண்ணி வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து 1 to 5 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மிஸ்லியன்ஸ் வந்து 1 to கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ 2026 எக்ஸாம் எழுதி 2027 ஜான்வரியில் நீங்கள் கண்டிப்பாக ஜாப்ஸ் கிடைக்கும். பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸ் தான் 30%, ரீசனிங் 30%, டேட்டா அனலைசிஸ் இன்டர்பிரேஷன் 30%, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 10%. பட் செக்ஷன் வைஸ் கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிற மறந்துடாதீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் எத்தனை ஹவர்ஸில் படிக்கணும். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஸோ 10 hours பர் வீக் அப்படி மாதிரி ஒரு வீக்லி ஸ்டடி பிளான் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் எபிலிட்டி வந்து 12 hours, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து 12 hours, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 6 hours. தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சு வச்சுக்கங்க. சரிங்களா? ஸோ இதே போல் தான் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்லாம் பார்க்கலாங்க.